Hi, you're watching me on India Glitz. Please subscribe to it today and மீதி விஷயங்கள் வந்து சரி சொல்லுங்க. பெல் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மலையாள நடிகர் சங்கத்துல ஆக்டர் திலீப் மறுபடியும் ஜாயின் பண்ணிருக்கிறதுனால மலையாள ஆக்ட்ரஸ் பல பேரு நடிகர் சங்கத்துல இருந்து விலகி இருக்காங்க. போன வருஷம் ஒரு பாப்புலரான ஆக்ட்ரஸ் கொடுத்த ஒரு கேஸ்னால ஆக்டர் திலீப் ஜெயில் தண்டனை அனுபவிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகி இப்போ மலையாளத்துல பல படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. மலையாள நடிகர் சங்கத்துல கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கும் மேலா அந்த நடிகர் சங்கத்தோட தலைவரா இன்னசென்ட் அப்படின்றவரு இருந்திருக்காருங்க. இவருக்கு இப்போ லைட்டா உடம்பு சரியாம போக அந்த தலைவர் பதவியை மோகன்லாலுக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ மலையாள நடிகர் சங்கத்தோடைய தலைவரா மோகன்லால் தேர்வாயிருக்காரு. இப்போ மோகன்லால் தலைவரா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்டர் திலீப்ப மறுபடியும் நடிகர் சங்கத்துல சேர்த்திருக்காங்க. இதுக்கான தீர்மானத்தை கூட நிறைவேற்றிருக்காங்க. பட் கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெண்கள் இந்த விஷயத்துக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. திலீப்ப இப்ப மறுபடியும் நடிகர் சங்கத்துல ஜாயின் பண்ணதுனால ஆக்ட்ரஸ் ரம்யா நம்பீசன், கீது மோகன்தாஸ், ரீமா கலிங்கல் இவங்க எல்லாருமே நடிகர் சங்கத்தை விட்டு விலகி இருக்காங்க. இது பத்தி ஆக்ட்ரஸ் ரீமா கலிங்கல் சொல்லும்போது நடிகர் சங்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சியே இல்லாம இருக்காங்க. கேரளா சினிமால பொண்ணுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கூட்டாளி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த அமைப்பு சில ஆக்ட்ரஸ்னால நடத்தப்பட்டு வருது. அந்த Facebook பேஜ்ல இந்த ஆக்ட்ரஸஸ் எல்லாரும் நடிகர் சங்கத்துல இருந்து விலகி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது கடந்த ரம்ஜான் அன்னைக்கு மலையாளத்துல ஜெயசூர்யா நடிச்ச ஞான் மேரிக்குட்டி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ரஞ்சித் டைரக்ட் பண்ண இந்த படம் நிறைய பாராட்டுகளை இப்போ வாங்கிட்டு வருது. இந்த மூவி திருநங்கைகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு. திருநங்கைகளை ரொம்பவே மரியாதையா ஒரு புதிய கோணத்துல காட்டியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்துல திருநங்கையா நடிச்ச ஆக்டர் ஜெயசூர்யாவுக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ ஆக்ட்ரஸ் அமலா பால் கூட இந்த படத்தை பார்த்துட்டு ஜெயசூர்யாவை பாராட்டி இருக்காங்க. இந்த படத்தை பத்தி அவங்க சொல்லும்போது திருநங்கைகளை இப்படியும் நல்ல முறையில காட்ட முடியுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. ஆனா இந்த படம் வந்து அதை நிவர்த்தி பண்ணிருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே இந்த மாதிரி ஒரு ஜானரை சூஸ் பண்ணி படம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஜெயசூர்யாவுக்கும் டைரக்டருக்கும் என்னுடைய விஷஸ் அப்படின்னு அமலா பால் சொல்லிருக்காங்க. மீரா விக்ரம் சார் கூட வந்து பேர் பண்ணி நடிச்சிருந்தீங்க. இப்ப பார்த்த விக்ரம்க்கும் இப்போ நீங்க பாக்குற விக்ரம்க்கும் சேஞ்சஸ் பாக்குறீங்க. சால்ட் அண்ட் பெப்பர்ல ஹீ லுக்ஸ் வாட். இதுவே நாங்க சால்ட் அண்ட் பெப்பரான ஓல்ட் க்ரோன் விச்சஸ் ஆஃப் ஈஸ்ட் விக் மாதிரி இருப்போம். இன்னைக்கு இந்த படத்துல வந்து இவங்களோட பொண்ணையே வந்து அவரு மாமியாரா பண்றேன். அவனே சொன்னான் நல்ல வேலை அம்மான்னு மாத்திரம் சொல்லியிருந்தாங்க. நான் சத்தியமா டென்ஷனா இருப்பேன்.